வெல்கம் டு ஆல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான ஆன்சர் கீ வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து எல்லாருமே கேட்டிருந்தீங்க. நம்ம போன வீடியோ போட்டதுலேயே நீங்கள் வந்து கட் ஆஃப் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நம்மளுடைய நண்பர்கள் வந்து நான் எப்படி ரன்னிங் போகலாமா, ட்ரை பண்ணலாமா, எக்ஸாமுக்கு கட் ஆஃப்குள்ளே என்னுடைய மார்க் வந்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இதுக்கான பதில் வந்து இப்போதைக்கு நம்மக்கிட்ட வந்து கிடையாது. எஸ்எஸ்சி வந்து ஜிடி கான்ஸ்டபிளுக்கான ஆன்சர் கீ வந்து உடனே விட்டுருவாங்க. இந்த வட்டம் வந்து எதுக்கு இவ்வளோ டிலே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் வந்து எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான ஆன்சர் கீ வந்து கண்டிப்பான முறையில் வெளிவந்துடும். நீங்கள் வந்து ஃபிசிக்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 60லேருந்து 70 மார்க் வந்து நீங்கள் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து ஃபிசிக்கலுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து எதிர்பார்த்த ஜாப் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பான முறையில் கிடைக்காது. ஆனால் எல்லா கேட்டகரியிலையுமே நீங்கள் வந்து 50+ மார்க் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் ரன்னிங் ஓட நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு மாதம் தான் நமக்கு வந்து ஃபிசிக்கலுக்கு வந்து டைம் இருக்கும். கரெக்டாக 24 அல்லது 28 நாள் தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து ரிசல்ட் விட்டதுலேருந்து நமக்கான ஃபிசிக்கலுக்கான கால் லெட்ரு வந்து வந்துடும். நீங்கள் வந்து இப்போ இருந்தே ரன்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணால் மட்டுமே தான் நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் இலக்கை நோக்கி போக முடியும். இல்லை நீங்கள் வந்து ரிசல்ட் வரட்டும் நான் ரன்னிங் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் பின்னாடி தான் சென்று கொண்டு இருக்கிறீங்க. அதனால் நீங்கள் வந்து இப்போது வந்து நீங்கள் 50+லேருந்து மார்க் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் ரன்னிங் ட்ரை பண்ணுங்கள். 60+லேருந்து 70 மார்க் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் அனைத்து ஒர்க் அவுட்டுகளையும் நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த 5 கிலோமீட்டர் ரன்னிங்கை வந்து முடிக்கிறாப்புல பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரிசல்ட் வந்தோடனே நீங்கள் ரன்னிங் ஓட ஆரம்பித்தாலும் யாராக இருந்தாலும் இந்த ரன்னிங்கை வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. நீங்கள் வந்து இப்போ இருந்தே ட்ரை பண்ணுங்கள். கம்பல்சரி நீங்கள் எல்லா இடத்துக்குமே போனாலும் 1 மந்தில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் இந்த எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான ஃபிசிக்கலில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆக முடியாது. ஆனால் நீங்கள் வந்து விடாமுயற்சியோடு இப்போ இருந்தே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து ரன்னிங் ஓடுறதுனால உங்களுக்கு வந்து எந்த விதமான பாதிப்புமே கிடையாது. உடல் ஆரோக்கியம்தான் பெருமையை தவிர நீங்கள் வந்து எந்த விதமான பாதிப்புக்கும் உள்ளாக மாட்டீங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம காலையில் வந்து எல்லாருமே லேட்டாக தான் எந்திரிக்கிறோம். ஆனால் ஒன் ஹவர் வந்து இதுக்காண்டி டைம் வந்து ஒதுக்கி நீங்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சு ரன்னிங் ஓடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் தான். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து எக்ஸாமில் வந்து செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து ஃபிசிக்கல் அடிச்சிடலாம். கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்போதைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. போன வீடியோவே சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து யாரும் கட் ஆஃபை பற்றி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க, கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எக்ஸாம் போனாலுமே நீங்கள் வந்து ரன்னிங் இப்போதைக்கு ஓடி இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எக்ஸாமில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. எப்படியும் 1 இயர்னாலும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸில் வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. 6 மந்த் வந்து முடிஞ்சளவு வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸில் இருக்க பாருங்கள். 1 இயர் வந்து நீங்கள் வந்து கரண்ட்லேயே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் கண்டிப்பான முறையில் இந்த 1 மந்தில் வந்து நீங்கள் கிளியர் பண்ண முடியாது. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரன்னிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டைம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் டைமுக்குள்ளே வந்து நம்மளை வந்து எடுக்க மாட்டாங்க. அதாவது எவ்வளோ நபர்கள் வந்து ஓடுறாங்க, எவ்வளோ சீக்கிரத்தில் ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரியில் வந்து நம்மளை வந்து வெளியேற்றிடுவாங்க. அதையும் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கட் ஆஃப் பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து நான் எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் ஆன்சர் கீ வந்தவொடனே நம்மளுடைய நண்பர்கள்ட்ட வந்து கேட்டுட்டு உங்களுக்கான கட் ஆஃப் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் வேணால் பண்ண முடியுமே தவிர உறுதியாக வந்து நம்மளால் சொல்ல முடியாது. யாராலையுமே நீங்கள் எந்த யூடியூப் சேனல் எடுத்தாலுமே கட் ஆஃப் வந்து உறுதியாக வந்து சொல்லவே மாட்டாங்க. எக்ஸ்பிளைன் வேணால் பண்ணலாம். இதுக்கு இவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க, இவ்வளோ நபர்கள் வந்து எவ்வளோ மார்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் எக்ஸ்பிளைன் வேணால் பண்ணி கட் ஆஃப் வந்து இவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் உறுதியான முறையில் இந்த கட் ஆஃப் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது. யாரும் வெயிட் பண்ணாதீங்க. உங்கள் மனச்சாட்சிக்கே தெரியும் நீங்கள் வந்து எவ்வளோ மதிப்பெண்கள் வந்து எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து எடுக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் ஃபிசிக்கலுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரெயின் ஆகுங்க.
இந்த வீடியோ வந்து நம்ம எதுக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நண்பர்கள் வந்து எல்லாருமே கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால் நீங்கள் இனிமேல் வந்து கொஸ்டின் கேட்காதீங்க. எஸ்எஸ்சி வந்து நியூ வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. வெண்டார் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸு வித் நியூ வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருந்ததை நீங்கள் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் வந்து நம்ம வந்து கொடுக்க தேவையில்ல. கரெக்டாக டாக்குமெண்ட் எதுவுமே நம்ம வந்து ஸ்லிப்பில் வந்து வைக்க தேவையில்ல. அதனால் நீங்களே வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் கண்டிப்பான முறையில் பார்த்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த வீடியோவை பார்த்ததில் உங்களுக்கு ஏதாவது தெளிவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பான முறையில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாலும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான ஆன்சர் கீ வந்து வந்த உடனே கண்டிப்பான முறையில் நம்மளுடைய சேனலில் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் வந்து நம்மளுடைய சேனலை பார்த்துக்கிட்டு இருங்க. வித் 1 ஹவருக்குள்ளே வந்து உங்களுக்கான நோட்ஸ் வந்து வந்துடும். அதுக்குள்ளே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நண்பர்களே வந்த 10 செகண்ட் அல்லது 5 செகண்டில் வந்து ஆன்சர் கீயை வந்து உங்களுக்கே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நம்மளுடைய சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் ஜாப் அலாட் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் வந்து கரண்டில் இருக்க ஜாப்ஸ் வந்து உங்களுக்காண்டி அவைலபிலிட்டியாக இருக்குது. நீங்கள் எந்த ஜாப்புக்கு எலிஜிபிலிட்டியோ அந்த ஜாப்பை பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்மளுமே ஜாப்பையுமே இப்போ வந்து நம்மளுடைய நண்பர்கள் தான் சொல்கிறாங்க, இந்த ஜாப் வந்திருக்கு, இந்த ஜாப் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நானாக எடுத்து வந்து போடலை. நம்மளுடைய நண்பர்கள் தான் எனக்கே சொல்லித்தராங்க. நீங்கள் வந்து எஸ்எஸ்சி வெப்சைட்டில் வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.